இரவு வரை போராடிய ஓபிஎஸ் எகிரி அடித்த எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான தலைவர்கள் இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்டு அதிமுக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக வேண்டும், அதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், அதன் காரணமாக தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஏகப்பட்ட வேலைகளை இப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுலயுமே குறிப்பா சொல்ல போன அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்டது போல் ஒரு சட்டமன்ற தேர்தலையோ அல்லது உள்ளாட்சி தேர்தலையோ அதிமுக தோல்வியை மட்டும் அடைந்துவிடக் கூடாது, அடுத்து வரக்கூடிய தேர்தல் புறமே அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைகளை இப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்காண்டி தான் பாத்தீங்கன்னா அவசரமாக ஒரு செயற்குழு கூட்டமும் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திலே ஏகப்பட்ட தீர்மானங்களும் எடுத்தாங்க. அதில் முக்கியமான தீர்மானம் கருதப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட நபர்களோ அல்லது வேறு கட்சி இருக்கிற நபர்களோ அதிமுக இணைய விருப்பம் தெரிவித்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் கூடுதலாக ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இந்த 3 நபர்களை தவிர்த்து மற்றவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதே போல எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் ஆலோசனைகளை ஏற்று அதன்படி தேர்தலை வெற்றியடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் ஒரு தகவலானது வெளிவருகிறது. அதாவது இரவு வரை போராடி இருக்கிறார் ஓபிஎஸ், ஆனால் எகிரி அடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிறது. என்னடா தகவல், அதற்கு எதுக்கு ஓபிஎஸ் இரவு வரைக்கும் போராட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைய தினம் ஆர்பி உதயகுமாரிடம் அதே போல் இன்னொரு நபரிடம், அதாவது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒரு முக்கியமான நபர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசக்கூடிய நபர், பெயர் மட்டும் இன்று வரைக்கும் வெளியிடப்படல, அப்படிப்பட்ட நபரிடம் நமது ஓபிஎஸ் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆர்பி உதயகுமாரிடம் ஓபிஎஸ் தரப்பினரை நேரடியாகவே தூது விட்டிருக்கிறாராம். நேற்று இரவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியானது வந்துவிடும், எப்படியாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதை பற்றி நீங்கள் பேசுங்கள், நீங்கள் பேசினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னு சொல்லி தூதுகள் விடப்பட்டிருக்கிறது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். நேற்று இரவு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமது ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக இவர்கள் நல்ல செய்தியை சொல்லிவிடுவார்கள். சசிகலா அம்மையார் உள்ளே வருகிறாரோ இல்லையோ நாம் அதிமுக அவர்களே சென்று விடலாம், அதாவது அதிமுகவில் எனக்கு எந்த விதமான முக்கிய பதவிகளும் வேண்டாம், அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும் போதும் அப்படி நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார் ஓபிஎஸ். ஏன்னா பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது எதுவும் கிடையாது. அவர் கூடிய பின்பு ஆதரவுகள் பூராமே தனி அணியை உருவாக்கி அந்த அணியும் தற்போது செயல்படாத ஒரு அணியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று இரவு வரைக்கும் போராடிய ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி எகிரி எடுத்ததாகத்தான் தகவல் வெளியாகிறது. இதை பற்றி ஓபிஎஸ்ஐ பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அதிமுக இருக்கிறீர்கள், அவருக்கு அதிமுக வர வேண்டும் என்றால் நீங்கள் வெளியேறிக் கொள்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்களும் ஓபிஎஸும் தொடர்பில் இருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டதுமே நமது ஆர்பி உதயகுமாரும் சரி இன்னொரு முக்கியமான நபரும் சரி ஓபிஎஸ் அவர்களுக்கு இரவாக போன் பண்ணி இனிமேல் எங்களிடம் உதவிகள் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக வாயை அடைத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.